ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினமும் ஒரு சிறுகதை தொகுப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களின் மனநிலை. என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு இன்சிடெண்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் என்னோடய அம்மா அப்பா ஊருக்கு வந்திருந்தாங்க. அவங்கள நான் திரும்ப ரிட்டர்ன் ஊருக்கு அனுப்பணுங்கிறதுக்குனால ஆன்லைனில் பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நைட்டு 10:30க்கு தான் நான் அவங்களுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க பஸ் ஏற்றி விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கண்டக்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, டிக்கெட் என்கொயரி பண்ணார். ஆக்சுவலி அது புக் பண்ண பஸ்ஸுங்கிறதுனால 10:15 போல் 10:15, 10:20 போலயே எந்தெந்த சீட்டுக்கு எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, அவங்கெல்லாம் புக் பண்ணவங்க தானா இல்லையா அப்படிங்கிறத என்கொயரி அவங்க பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. அவங்க சாதா குட்டி ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. 1500 இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னால் டிக்கெட்டை அவங்களுக்கு மொபைலில் ஃபார்வேர்ட் பண்ணவும் முடியல. அதனால என்னோடய 10:30க்கு தான் பஸ் எடுக்கும். ஸோ அதனால் அந்த கண்டக்டர்கிட்ட நாங்கள் இவங்க புக் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மூலயமா எல்லா டீட்டெயில்ஸும் அந்த கண்டக்டர்கிட்ட நான் காட்டுட்டேன். காட்டும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஓகே மேம், நீங்கள் காமிச்சிட்டிங்க. பட் ஆனால் இடையில யாராச்சும் ஏறினாங்க அப்படின்னா, ஏறி என்கொயரி பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்திருக்கீங்க, ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு காமிக்கணுமே. அதனால் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கண்டக்டர் சொன்னார். ஏன்னா இடையில செக்கிங் வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போலாம் அடிக்கடி செக்கிங் வராங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா என்னோடய அம்மா அப்பாவுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா. ஸோ அதனால் திரும்ப அந்த கண்டக்டர்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன். இந்த மாதிரி அவங்கள்ட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை சார், அதனால தான் நான் வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த கண்டக்டர் ஒத்துக்கலை. இல்லை மேம், முன்னாடி மாதிரி இல்லை, இப்போலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, செக்கிங் கம்பல்சரி வருவாங்க. அதனால நீங்கள் யார்ட்டாச்சும் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு பார்த்துனாச்சும் நீங்கள் அந்த சாஃப்ட் காப்பி அமுச்சிட்டு போங்க, அவங்கள்ட்ட காமிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா சீட்டுக்கு இருந்த நேர் ஆப்போசிட்டாக இருந்து ஒரு 2 ஜென்ஸ் இருந்தாங்க. அந்த சார் பார்க்க நல்ல ஒரு ஜெனூனாக நல்ல ஒரு ஜாபில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டோம். ஸோ பக்கத்து சீட் தானே, செக்கிங் வந்தால் எடுத்து காமிக்க ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சார்கிட்ட போய் நான் ஹெல்ப் கேட்டேன். இந்த மாதிரி சார், அவங்கள்ட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்க நம்பர் தர முடியுமா, நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் இன்கேஸ் செக்கிங் வந்தால் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த சார் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, என்னால் முடியாது, வேணால் பக்கத்தில் இருக்க ஜெராக்ஸ் கடை இருக்கும், அங்கே வேணால் போய் எடுத்து கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என் ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரீசன் அவங்க சொன்னாங்க. சார்ஜ் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அவர் கையிலே பார்த்தீங்க அப்படின்னா பவர் பேங்க் வச்சுருந்தாங்க. சரி, இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனது பஸ் 10:30ங்கிறதுனால நைட் டைமில் எந்த ஒரு கடையும் ஓப்பன் ஆகவே இல்லை. ஜெராக்ஸோ பிரிண்ட் அவுட் போடுற கடையும். ஏன்னா எங்கள் வீட்டிலே பிரிண்ட் அவுட் எல்லாமே இருக்கும். நாங்கள் எப்போதுமே கையில் எடுத்து கொடுத்து தான் அனுப்புவோம். ஆனால் வீட்டில் அது ரிப்பேராக இருக்கிறதுனால சரி, எப்போதுமே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து அனுப்புவோம். ஆனால் ஒரு தடவை கூட செக்கிங் கேட்டதே இல்லையே, இந்த தடவை நம்ம கண்டக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் நாங்கள் போன நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி அவர் கொடுக்க சொல்லிட்டாரு. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டால் அவங்களும் நம்பர்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்லிட்டாரு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அப்பா உட்காந்த சீட்டுக்கு பின்னாடி ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அவங்களாவே வாலண்டியராக கூப்பிட்டு, நம்பர் சொல்லுங்கப்பா, நான் வந்தால் காமிச்சிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஏன் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ப்ளஸ் அவங்கக்கிட்ட 3 சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க. 2 எல்லாமே குட்டி குட்டி சின்ன குழந்தைங்க தான். ஏன்னா அவங்களே நாங்கள் பார்க்கும்போது விளாண்டுட்டு அவங்க 3 பேரையும் பார்த்துக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு.
அதனால் செக்கிங் எது வந்தா அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டோன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்கவே இல்லை. ஆனால் அவங்கள வாலண்டரியாக வந்து கூப்பிட்டு அந்த அக்காவே வந்து பேசினதுனால அப்புறம் அந்த அக்காவோட நம்பர் வாங்கி அவங்க நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு அம்மா வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் சொன்னாங்க, செக்கிங்லாம் யாருமே வரல. அந்த பொண்ணு வந்து எங்களுக்கு அப்புறம் எங்கள் கூட தான் இறங்குனாங்க. இறங்கும்போது கூட சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க மனநிலைமை வந்து பார்த்தீங்களா? ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்பர் கொடுக்குறது வந்து ஒரு நம்பகத்தன்மையே இல்ல. ஏங்க நம்பர் வந்து குடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட நம்பரை வச்சு வேறு எதுக்காச்சும் வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிருவாங்களோ? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அத வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இப்படியும் மனநிலைமையில வந்துட்டு பெர்சன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனா, அந்த அக்கா மாரி வாலண்டியரா வந்துட்டு கூப்ட்டு ஹெல்ப் பண்ற அந்த மனிதர்களும் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில வந்துட்டு, இந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க வந்து சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங்.